கழகத்துடைய பவள விழா ஆண்டின் நிறைவில் திறக்கப்படுகின்ற முதல் கலைஞர் சிலையாக இங்கே கலைஞருடைய திருவுருவச் சிலையை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியிலையும் கலைஞர் சிலையை திறக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் ஆணையிட்டிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைய தினம் கலைஞர்களுக்கு நெருக்கமான இந்த கும்பகோணம் மண்ணில் கலைஞருடைய தோட்டத்தோடு திருவுருவச் சிலையும் நான் திறந்து வைத்திருக்கின்ற அந்த பெருமையை அடைந்திருக்கின்றேன். இதுவரைக்கும் 13 மாவட்டங்களில் அனைத்து ஊராட்சிகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் கிட்டை கொடுத்துருக்கிறோம். நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் தமிழ்நாட்டுக்கே உணவளிக்கின்ற மாவட்டங்கள் மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையிலும் சிறந்து விளங்குகிற மாவட்டம் தான் நம்முடைய டெல்டா மாவட்டம். விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது நகரங்களில் மட்டும் தேங்கி விடக்கூடாது, அவை கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு துவங்கப்பட்டது தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை துவங்கி வச்சோம். இங்கே வந்து 33 ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட திங்ஸ்லாம் தராங்க. எங்களுக்கு தனியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்கி விளையாடணும், பட் அதுக்கான சூழ்நிலை எங்கள் வீட்டில் இல்லை. அப்படின்னும் போது இந்த கவர்மெண்ட்டே முன்னேற்றமாக வந்து எங்களுக்காக வாங்கி கொடுத்து விளையாட வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிட்டு தரதுல எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே போல முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியில் பங்கேற்று மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ள பரிசுகளை பெற்றுள்ள அனைத்து வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 50 மீட்டர் பட்டர்ஃப்ளைல ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்கேன். சிஎம் ட்ராஃபி பற்றி கேள்விப்பட்டேன், அதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். செஸ் போட்டியில் இந்த வாட்டி வந்து மாவட்டத்தில் 2வது இடம் பெற்றிருக்கேன். இந்த போட்டி எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்துள்ளது. இதுவரையில் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நாங்களும் ஒரு பரிசு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து வகையிலும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் துணை நிற்பார்கள். கழகத்துடைய பவள விழா ஆண்டு மற்றும் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவில் கலைஞருடைய திருவுருவச் சிலையை மயிலாடுதுறை மாவட்ட கழகம் சார்பாக மயிலாடுதுறை வடக்கு ஒன்றியம் மணல் மேட்டில் திறந்து வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலைஞர் அவர்களுக்கு வைக்கப்படும் முதல் சிலையாக இங்கே கலைஞருடைய திருவுருவச் சிலையை நாம் திறந்திருக்கின்றோம். தமிழ்நாடு எங்கும் கலைஞருடைய சிலைகளை நாம் திறந்து வைக்கணும்னா கலைஞருடைய கொள்கைகளை, அவருடைய லட்சியங்களை, அவருடைய முழக்கங்களை தமிழ்நாட்டிலும் கொண்டு சேர்க்கிறோம் என்றுதான் அர்த்தம்.